ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம கிரே ஹேருக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிரே ஹேருக்கான டிப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரே ஹேர் எதுக்கு வரும், எதனால் வராது அப்படின்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதனால் நமக்கு வராதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, நான் ஹேரை யூஸ் பண்ணேன், ஸோ அதனால் கூட எனக்கு ஒய் ஹேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேரை யூஸ் பண்ணனால தான் உங்களுக்கு ஒய் ஹேர் வந்துச்சு அப்படின்ற விஷயம் கிடையவே கிடையாது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப காமெடியாக, எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு ஒய் ஹேர் மட்டும் வந்துச்சு, அதை நான் பிடுங்கிட்டேன், ஸோ அதனால் எனக்கு பரவிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் ரீசன் கிடையாது. எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜெனட்டிக் ரிலேட்டடாக உங்களுடைய பரம்பரையில் யாருக்காவது சின்ன வயசுலேயே ஒய் ஹேர் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுனாலும் கூட என்ன பண்ணுன்னா ஒய் ஹேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூங்காமல் இருக்கும்போது ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேர் ப்ளோக்காக இருக்கிறதுக்கு காரணம் மெலனின் அப்படின்ற ஒரு நிறமி தான் காரணம். அது எப்போ நமக்கு கம்மியாக ட்ரை பண்ணுதோ அப்போ என்ன ஆகும்னா ஒய் ஹேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதுக்கான டிப்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது, கரிசலாங்கண்ணி நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஹேர் ப்ளாக்காக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துட்டு நீங்கள் ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் வச்சு ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அடிச்சுட்டே வரும்போது மெலனினுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதை நீங்கள் இன்டேக்காகவும் சாப்பிட ட்ரை பண்ணலாம் கருவேப்பிலை. ஸோ இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பயோமேஜிக் பியூட்டி பார்லர் ஃபாலோ பண்ணுங்கள்.